இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும். வரைக்கும் பல வருஷமா நீங்க நிறைய வாக்குத்தத்த காடை எடுத்து பைபிள் கடியில சேர்த்து வச்சது, பீரலுக்குள்ள சேர்த்து வச்சது நிறைவேறாம இருக்கலாம். நீங்க வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு விசுவாசிச்சீங்கன்னா கண்டிப்பா வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவே. வருஷம் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் சூழ்நிலைமை எப்படினாலும் இருக்கலாம், ஆனா அதை நிறைவேற்ற என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குன்னு நம்பல. கடந்த வருஷத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல காணப்படலாம். இதை விட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதை விட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவர் விட சொன்னா எதை விடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி நீங்க கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். என்னாகமம், பொய் தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் அதை ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. அந்த தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாபம் விட்டாரு அப்படின்னா அந்த சாபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா நம்புறார். அந்த ராஜா என்ன செய்யறாரு? நம்புறார். அதனால அவர் அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சபிக்கிறதுக்காக தீர்க்கதரிசியை கூப்பிடுறார். ஆனா அவர் சபிக்கலான்னு சொல்லி வாயை திறந்தா ஆண்டவர் அவர் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தையை கட்டளையிடுகிறார். அவர் அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? தேவன் உண்மை உள்ளவர். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:19. மாறனும் ஆதாம் தம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ள ஒரு தேவன். இந்த 2025ஆவது வருஷத்துல இந்த முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவர். அவர் எதுல உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் தெரியுமா? நீங்க ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர காணிக்கை படைச்சிட்டு நீங்க ஒரு வாக்குத்தத்தம் எடுத்துட்டு போனீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். எப்பவுமே வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், நிறைய நம்பிக்கை இருக்கும். இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார், இந்த வருஷம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம ஆரம்பிப்போம். வாக்குத்தத்தம்னா என்ன? ஆண்டவர் நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லுவது தான் வாக்குத்தத்தம். இந்த வருஷம் நீங்க வாக்குத்தத்த கார்டு எடுக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வாக்குத்தத்த அட்டை மூலியமா ஒரு வாக்குத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. மனிதர்கள் பொய் சொல்லுவாங்க, அப்படிதான் வசனம் போடுது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். சில நேரம் மனுஷங்க நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவங்களால நிறைவேற்ற முடியாம கூட போகலாம்.
ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார்னா அதை கண்டிப்பாக நமக்கு என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா அதை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர். சத்தமா இல்லையா சொல்லுங்க. அவர் சொன்னதை செய்வார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா, ஆண்டவர் இந்த 2025 வருஷத்துல எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் நான் நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த இடத்துல யாரை குறித்து போட்டிருக்குன்னா ஆபிரகாமை குறித்து போட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை துவங்கும் பொழுது நமக்கு என்ன கொடுப்பார்னா வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆபிரகாமை ஆண்டவர் அந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு போன்னு சொல்லும் போது அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீங்க வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஆதியாக 1 வாசிங்கள. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு பிரயாணத்தை நோக்கி துவங்குகிறான். ஒரு பிரயாணம், ஒரு என்ன செய்யறான்? தான் வீட்டில இருந்து புதுசா ஒரு இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்றாரு. ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் ஆரம்பிக்க போறாரு. அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 2025 வருஷத்துல துவக்கத்தை ஆரம்பிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா அந்த 15ஆம் வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அப்ப இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா முதலாவது ஆண்டவரை விசுவாசிக்கணும். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை விசுவாசிக்கணும். அதாவது பாருங்க, விசுவாசித்தால் மட்டும்தான் நாம் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத ஒரு நம்பிக்கை வேணும். இந்த 2025 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை முதலாவது விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:20. தேவனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் எப்படி இருக்குதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்க படைச்சு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தம் அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு நீங்கள் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. அந்தபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? ஏதோ வருஷம் 1ஆம் தேதி காணிக்க வச்சுட்டு நம்ம கார்டு எடுக்கிறோம், ஏதோ ஒரு கார்டு வந்திருக்கு. இல்லை, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்குத்தான் கொடுத்துருக்காருன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான் கொடுத்துருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். நீங்க வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசித்தால் கண்டிப்பா இந்த 2025 வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் எப்படிப்பட்டவர்?
பக்கத்தில் உள்ள கையப்படி சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் மனுஷன் கிடையாது. மனுஷன் வாக்கு கொடுத்திருந்தா நிச்சயமாக மாறிடுவாங்க, நிச்சயமாக அவங்களால நிறைவேற்ற முடியாமல் போயிடும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? மனுஷன் வாக்கு கொடுத்தா ஒன்று அவங்க மாறுவாங்க, இல்லைன்னா அவங்களால நிறைவேற்ற முடியாமல் போயிடும். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு ஒன்று சொன்னார்னா அவருக்கு சூழ்நிலைமை ஒரு காரணமே இல்லை, அவர் செஞ்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த 2025 வருஷத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவரை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் உரியதுன்னு விசுவாசித்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் பல வருஷமா நீங்கள் நிறைய வாக்குத்தத்த காடை எடுத்து பைபிளுக்கு அடியில் சேர்த்து வச்சது, பீரோலுக்குள்ளே சேர்த்து வச்சது நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்கள் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு விசுவாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பாருங்க, இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ரோமர் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எத்தனாவது பக்கங்க? 212வது பக்கம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 வாசிக்கணும். 18 வசனத்திலிருந்து வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். பாருங்க, ஆபிரகாமை 75 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? உன் சந்ததி எப்படி இருக்குன்னா, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை உன்னால் என்ன முடியும்னா உன் சந்ததியை நீ என்ன செய்யலாம்? எண்ணிரலாம் அப்படிங்கிறாரு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை யாராவது என்ன முடியுமா? முடியாது. பூமி கடற்கரையில் இருக்கிற மணலை, கடற்கரையில் இருக்கிற மணல் தூளை உன்னால் என்ன முடியுமா? அப்படி என்னென்னா அது மாதிரி உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேங்கிறாரு. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட சந்ததி பெருகும். ஆனால் ஒரு குழந்தை கூட ஆபிரகாமுக்கு இல்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இப்போ 100 வயசு ஆகிட்டு, 100 வயசு ஆனதுக்கப்புறமும் இன்னும் அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே, அவர் சொல்கிறார், தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவர் நினையாதிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம சூழ்நிலைமையை பார்க்காம வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ உன் குடும்பத்தில் இந்த வருஷம் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீயும் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஆனால் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், கடன் பிரச்சனை, கணவர் ரட்சிக்கப்படலை. வாக்குத்தத்தத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. வாக்குத்தத்தத்துக்கும் வாழ்க்கைக்கும். ஆனால் நீங்கள் சூழ்நிலைமையை பார்க்காம எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார்னு நீங்கள் நம்பணும். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஆபிரகாம் அப்படிதான் நம்பினாரு. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல நான் என்ன செய்வேன்?
பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை கடற்கரையில் இருக்கிற மணலை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் பார்க்கல, தான் சரீரம் செத்து போனதையும் பார்க்கல. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவர்னு விசுவாசித்தார். சத்தமா இல்லையா சொல்லுங்க. நீங்க இந்த வருஷம் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என் சூழ்நிலைமை எப்படி நான் இருக்கலாம், ஆனா அதை நிறைவேற்ற என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குன்னு நம்பணும். ஐடியா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது. என் சூழ்நிலைமையை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கணும். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசித்தான். பாருங்களேன், ஆண்டவர் பாருங்க, அந்த அதே ரோமர் 4 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரமல்ல. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கான்? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, இது உங்களுக்காண்டி தான் எழுதப்பட்டிருக்கு. இது எதுக்காக, யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாயிடக்கூடாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாகலையா அப்படின்னு என்ன அர்த்தம்? நடக்குமா நடக்காதா, எங்கே நடக்க போகுது, வருஷம் நம்மளும் போய் எடுத்துகிட்டு தான் வரோம், நம்ம குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரல, ஒரு காரியமும் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் விசுவாசத்தில் அவிவிசுவாசமாக நம்ம இருக்கவே கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? எப்படி இருக்கக்கூடாது சொல்லுங்கள்? அவிவிசுவாசமாக இருக்கக்கூடாது. எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், அதை செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால் கர்த்தர் நிச்சயமா இந்த 2025 வருஷத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல வாக்குத்தத்தத்தை நிறைவேற என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். முதல்ல வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், ரெண்டாவது தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். மூணாவது, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா இந்த வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். எப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும்? வாக்குத்தத்தை விசுவாசித்தா போதுமா? வாக்குத்தத்தத்தை செய்ய ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு நினச்சா போதுமா? இல்லை, ஆண்டவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த 22 அதிகாரம் முதல்லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வயதான பிறகு ஒரு குழந்தை கொடுக்குறார். இந்த குழந்தை பேர் ஈசாக். ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்களேன், வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? பிள்ளைய என்ன சொல்கிறாரு? கொல்ல சொல்கிறார். நான் உனக்கு கொடுத்த பிள்ளைய நீ எனக்காக என்ன செஞ்சிரு? பலியிடு அப்படின்னு ஆண்டவர் ராத்திரி பேசுகிறார். ஆண்டவர் ராத்திரி பேசுனோன்னையும் ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்னா, ஆண்டவரே உமக்கு கொஞ்சமாவது கண் இருக்கா? நானே 25 வருஷம் கழித்து, ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு குழந்தை என்ன செஞ்சுருக்கு? பிறந்திருக்கு. இந்த குழந்தைய போய் பலியிட சொல்கிறீரே, அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது என்ன செய்கிறேன்? தாரேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். இல்லைன்னா இல்லை ஆண்டவர், அதெல்லாம் எங்களால் முடியாது, அதெல்லாம் எங்களால் முடியாது. உமக்கு பலியிடுவதற்கு என்கிட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, என் பிள்ளையை தர முடியாது நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். இல்லைன்னா இதையும் காட்டில் என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா? கொஞ்சம் விவரமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களுக்கு அது மனசு இருக்காது, ஆனால் பழியை யார் மேலேயாவது தூக்கி போட்டுருவாங்க. இவர் ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கலாம்னா, சாராளை எழுப்பி, சாராள்கிட்ட ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம பிள்ளையை பழியிட சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக சாராள் என்ன சொல்லியிருப்போம்? நம்ம அறிவு இருக்காயா? ரொம்ப நாள் கழிச்ச பிறந்த பிள்ளையை நம்ம ஆண்டருக்கு என்ன செய்யக்கூடாது? பழியிடக்கூடாதுன்னு சாராள் சொல்லுவாளா? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரை
எனக்கு கூட பழியிடணும்னு ஆசைந்தான், ஆனால் சாரால் பழியிட வேண்டான்னு அப்படின்னு பழியை நம்ம யார் மேலேயாவது தூக்கி போட்டு நம்ம ஆண்டவர் சொன்ன விஷயத்தை விட்டு எஸ்கேப் ஆகிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து சேனங்கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டையும் பலந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவர் என்ன செஞ்சார்? மனைவிட்ட கூட கேட்கலங்க, அந்த அம்மாட்ட கூட. ஈசாக்கு வருவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்? சாராளை தான் பயன்படுத்தினார். ஆமாவா இல்லையா? சாரா இல்லாமல் ஈசாக்கு வர முடியுமா? முடியாது. சாரா இல்லாமல் ஈசாக்கு வர முடியாது. ஆபிரகாம் ஆண்டவர் சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஈசாக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்டவர் இப்போ ஒரு வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே ஆபிரகாம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். நம்ம எல்லாருக்கும் ஆசை, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, அதே மாதிரி எனக்கும் கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் நிறைவேறணும் எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆபிரகாமை போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தான் பிள்ளைய பழியிட சொன்னா கூட, நான் ரொம்ப நேசிக்கிறத ஆண்டவர் நீ அதை விட்டுன்னு என்கிட்ட சொன்னா கூட அதை விடுறதுக்கு நான் எப்படி இருக்கணும்னா தயாரா இருக்கணும். இந்த வருஷத்துல, கடந்த வருஷத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல காணப்படலாம். இதை விட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இதை விட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்ல, ஆண்டவர் விட சொன்னா எதை விடுறதுக்கும் நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி நீங்க கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்கும் போது, நான் ஆசைப்பட்டதா இருக்கலாம், நான் விரும்பினதா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா எனக்கு அது வேண்டாம். அது யாரானாலும் இருக்கலாம், உங்க கூட பழகிறவங்க, உங்க கூட வசிக்கிறவங்க, இல்லைன்னா ஆண்டவருக்கு பிடிக்கமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப நேசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷம் நீ அதை விடுன்னு சொன்னா உடனே அதை விடுவதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் பாருங்களேன், இந்த ஆபிரகாமை பற்றி வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, நல்லா கவனிக்கணும், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர், நீங்கள் இதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா தான் சம்பவம் இருக்குது. ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு, ஆபிரகாம் ஒரு இடத்துல வசிக்கிறாரு. ஆபிரகாம் வீட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும் 350 பேர் இருந்தாங்களாம். பைபிளில் போட்டிருக்கு. எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? ஆபிரகாமுக்கு நிறைய ஆடு, மாடு, ஒட்டகம் அப்படின்னு நிறைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு. அவர் எந்த தேசம்னே சொல்லலை. எந்த தேசம்னு இந்த ஊர் பேரே சொல்லலை. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, இதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்றாரு. ஒருவேளை நம்மளாக இருந்தால், ஆண்டவரே எங்கள் வீட்டில் 350 பேர் இருக்காங்க, இவங்க தங்குறதுக்கு அங்கே இடம் இருக்கா, என்கிட்ட ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதுக்கெலாம் குடிக்க தண்ணி இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி என்ன செஞ்சுருப்போம்? கேட்டுப்போமா இல்லையா? சத்திரப்பட்டி சர்ச்சைக்கு கிளம்பி வாங்கினாலே எத்தனை மணிக்கு ஜெபம் நடக்கும், எப்போ முடியும், எங்களை கூட்டு போவீங்களா, கூட்டு போக ஆட்டோ வருமா, பஸ் வருமானு ஏகப்பட்ட கேள்வி நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன், ஆண்டவர் நீ இந்த இடத்த விட்டுட்டு போப்பான்னு சொன்ன உடனே அவர் ஏதாவது கேட்டாரா? கர்த்தர் சொன்ன இடத்திற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் சொல்லுங்க? புறப்பட்டு போனார். எந்த கேள்வியுமே கேட்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அப்படியே அவர் என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். அப்ப ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்? ஏன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்.
இந்த புது வருஷத்தில், இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவர் உங்களை எதெல்லாம் விட சொல்கிறாரோ, எந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு விலக சொல்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்குதோ, இதுவரைக்கும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் இந்த வருஷத்தில் முதல் ஓய்வு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்கு நான் பரிபூர்ணமாக கீழ்ப்படிவேன்ப்பா, உங்கள் வார்த்தைக்கு நான் பரிபூர்ணமாக கீழ்ப்படிவேன். இந்த வசனத்திற்கு பரிபூர்ணமாக நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சத்தமாக நல்ல சொல்லுங்க. எப்போ வாக்குத்தத்தம் நிறைவேறும்? கீழ்ப்படியும் போது. நம்ம கீழ்ப்படிஞ்ச ஆபிரகாம் பாருங்க, நீ இந்த ஊரை விட்டுட்டு வா, இந்த இடத்த விட்டுட்டு கிளம்புன்னு சொன்னா உடனே கிளம்பிடுறாரு. உன் பிள்ளை எனக்கா நீ பலி எடுப்பா அப்படின்னா உடனே பிள்ளைய பலியிடுறதுக்கு ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? ஆனால் பிள்ளைய ஆண்டு பலியிட விட்டாரானா? கண்டிப்பாக விடவே இல்லை. அந்த பிள்ளையை அந்த இடத்துல பலியிடுவதற்கு பதிலாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து ஆண்டவர் அந்த பிள்ளையை அவர் என்ன செய்தார்? சில நேரம் ஆண்டவர் சில காரியத்தை நம்மளை விட சொல்லும் போது, ஐயோ நம்ம எவ்வளோ நேசித்தோமே, இதை விட்டுட்டா நமக்கு நிறைய பிரச்சனை வருமே, இதை விட்டுட்டா அந்த ஊர்க்காரங்களாரும் என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை. நாம் அதை ஆண்டவருக்காக அதை விடும்போது அந்த பாவ பழக்கத்தை, அந்த பாவ சுபாவத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஒரே காரியத்தை நம்ம விடும்போது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி எப்படி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ அதை போல உங்களுக்கும் வாக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் கீழ்ப்படிந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். பாருங்க, இன்னொரு சம்பவத்தையும் பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதியிருக்கு. வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்திற்கு போதும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? இயேசு அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த வீட்டில் திராட்சை ரசம் இல்லை. அவங்களுடைய தாயார் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் என்ன? இயேசுவின் தாய் ஓகே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லைங்கிறது இயேசுவின் தாய்க்கு முதல் தெரிஞ்சுட்டு, இயேசுவின் தாய் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, இல்லை என் வேலை இன்னும் வரலமான்ட்டார். இப்போ இயேசுவின் தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. ஆமாம், இப்போ இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. இல்லை, 7ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புகள் என்றார். அவர் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். போதும். அவங்களுக்கு என்னது குறைவுபட்டது? திராட்சை ரசம். இயேசு ஜாடியில் என்ன நிரப்ப சொன்னார்? எதை மோந்துட்டு போக சொன்னார்? எதை மோந்துட்டு போக சொன்னார்? திராட்சை ரசத்தை மோந்துட்டு போக சொல்லலை, தண்ணியை தான் மோந்துட்டு போக சொன்னார். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்கள். அவர்கள் அதில் நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் எதை மோந்துட்டு போக சொன்னார்? தண்ணியை. ஆனால் அவர் அந்த தண்ணியை ஜோம் பண்ணார். அப்படி ஏதாவது பைபிளில் போட்டிருக்கா? 5 அப்பமும் 2 மீனை இயேசு கையில் கொடுக்கும்போது அதை கையில் வாங்கி பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணார் பைபிளில் போட்டிருக்கு. அப்படி தானே? அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். இப்போ யார் ஜாடியில் தண்ணி ஊற்றுனாங்களோ அவங்கள அதே தண்ணியை மோந்துட்டு பந்தி விசாரிப்புக்காரங்க நினச்சி கொண்டு போக சொல்கிறாரு, கொண்டு போக. ஆனால் வேலைக்காரர்கள் இயேசுக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? நம்மளாக இருந்தால் என்ன கேட்டோம்? இயேசுப்பா உங்களுக்கு தெரியலையா, நாங்கள் ஜாடியில் தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். கேட்டிருக்க மாட்டோமா? கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த வேலைக்காரர்கள் இயேசு மோந்துட்டு போக சொன்னதுனால அவங்க தண்ணியை கூட என்ன செஞ்சுட்டு போனாங்க? அவங்க அந்த வேலைக்காரர்கள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் தண்ணி திராட்சை ரசமாக மாறிச்சு. தண்ணி திராட்சை ரசமா? எத்தனை பேருக்கு புரியுது?
எப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? எப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்போ தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். தண்ணியை ஊற்றுனது நான் தான். தண்ணி ஊற்றின அதே வேலைக்காரரை மாற்றலை, வேற ஆளை மாற்றினா கூட தெரியாது அவங்களுக்கு அது என்னன்னு சொல்லி. ஆனால் அதே வேலைக்காரர்கள் தண்ணியை ஊற்றுனாங்க, திரும்ப அதே வேலைக்காரர் அந்த தண்ணியை தூக்கி அங்கே ஊற்றுங்கன்னு சொன்னால் அப்படியே கீழ்ப்படிந்ததுனால தண்ணீர் திராட்சை ரசமாக அந்த இடத்துல மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும், நான் பைபிள் படிக்கும்போது, நான் ஜெபம் பண்ணும்போது, ஆலயத்தில் பிரசங்கம் கேட்கும்போது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கீழ்ப்படிவேன். நீங்கள் கீழ்ப்படிஞ்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அடுத்து கடைசியாக வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆதியாகமம் 32 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவீரே என்று சொன்னீரே என்றான். முதல்ல நான் சொன்னேன், வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா வாக்குத்தத்தத்தை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை நிறைவேற்ற ஆண்டவர்ட்ட வல்லமை இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். மூணாவது, வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நாலாவது, வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெபம் பண்ணணும். விசுவாசித்தா போதாது, கீழ்ப்படிஞ்சா போதாது, வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். இங்கே பாருங்க, அது இந்த இடத்துல யார் ஜெபம் பண்ணுறான்னா யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறார். யாக்கோபை தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றிட்டார். ஏசாவை ஏமாற்றிட்டு தன்னுடைய சகோதரன் தன்னை கொல்ல வர்றதுனால தன்னுடைய வீட்டை விட்டு அவர் ஓடி போகிறார். அவர் எங்கே போகிறார்? மாமா வீட்டுக்கு போகிறேன்னு போகிறாரு. போனால் மாமா வீட்டில் அவரை ஏற்றுக்கிடுவாங்களா ஏற்றுக்கிட மாட்டாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாக்கோபு பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்குறார். வாசிங்க ஆதியாகமம் 28 அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க. ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி யாக்கோப்பு தன்னந்தனியாக மாமா வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை பார்க்க வராரு. பார்க்க வரும்போது ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை கொலை பண்ண வாராங்கிற செய்தி யாக்கோப்பு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நீர் தானே சொன்னீர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீர் தானே ஆண்டவரை சொன்னீர்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்போதான் ஒரு வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இந்த வருஷத்தில் வாக்குத்தத்த கார்டை எடுத்துகிட்டு போய் பைபிளுக்குள்ளே வைக்கிறதுனாலையோ இல்லை வீட்டில் அழகாக ஒட்டி வைக்கிறதுனாலையோ வாக்குத்தத்தம் நிறைவேறாது. தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உங்கள் காது கேட்குற மாதிரி சத்தமாக, இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார், நீங்கள் தானே ஏசப்பா சொன்னீங்க, இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணினா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்போ நம்ம வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் அப்படின்னு. எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன், நான் சொல்லுதேன் அப்படிங்காங்க. நீங்கள் சொல்லுதானே, வருஷம் பிறந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே வாக்குத்தத்தமே அவங்களுக்கு என்ன இல்லை, ஞாபகம் இல்லை. அப்போ வாக்குத்தத்தத்தை நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? நிறைவேறும்.
வாக்குத்தத்தத்தை மறந்துட்டோம்னா, வாக்குத்தத்தத்தை பைபிளுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அந்த வாக்குத்தத்தை நம்ம சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தம் மட்டும் இல்லை, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது இல்லைன்னா பிரசங்கம் கேட்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான் ஆண்டவரே, நீ என் கூட தான் பேசியிருக்கீங்க, எனக்கு அதை செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இல்லையா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கடைசியாக வாக்குத்தத்தை நிறைவேற நம்ம என்ன செய்யணும், எபிரேயர் 10:36 வாசிங்க. நீங்கள் எத்தனாவது பக்கங்க, எபிரேயர் 307 பக்கம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. 307. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, எது உங்களுக்கு வேண்டியதாக இருக்குதா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்னது தேவைன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை எப்போ நிறைவேற்றுவார் அப்படின்னா அவர் அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பார். அதுக்குன்னு ஒரு டைமு, ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் அவர் அதை என்ன செய்வாரோ நிறைவேற்றுவார். ஆனால் அது வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாமுக்கு 75 வயசில் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்லி. 76வது வருஷம் அது நிறைவேறலை, அடுத்த வருஷம் நிறைவேறலை, 25 வருஷம் ஆகிட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற. எத்தனை வருஷம் ஆகிட்டு? 25 வருஷமும் ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்றுவார்னு பொறுமையாக இருந்தார். இடையில ஒரு ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணார், வாக்குத்தத்தம் நிறைவேற. என்ன பண்ணார் சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாம் இடையில வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு தவறு செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியலையோ? ரெகுலராக பைபிள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணார்னா, ஆபிரகாம் அதை பண்ணலை. சாரால் என்ன சொன்னாங்க, எப்படியாவது குழந்தை பிறக்கணும்னு சொல்லி தான் வேலைக்காரியாகி ஆகார ஆபிரகாமுக்கு 2வது என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை தான் வந்ததோ தவிர வாக்குத்தத்தம் என்ன செய்யலை. வாக்குத்தத்தத்தை நிறைவேற நம்மளாக எந்த முயற்சி என்ன செய்யக்கூடாது. வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார்னு சொல்லி பொறுமையோடு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும் எப்போ எதை பண்ணால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யும், குறித்த நேரத்தில் சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நம்முடைய பிள்ளைகள் ஒரு 7-8 வயசாக இருக்கும்போது அப்பா உனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேனே அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன். உடனே 2 வீலர் வாங்கி கொடுத்துருவோம்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம். அந்த பிள்ளைக்கு 18 வயசு ஆகணும், அந்த பிள்ளை லைசன்ஸ் எடுக்கணும். அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது தான் நம்ம வண்டி என்ன செய்வோம், வாங்கி கொடுப்போம். நமக்கு பிள்ளைக்கு வண்டி கொடுக்கணும்னு ஆசைன்னு சொல்லி இப்போமே வண்டி வாங்கி கொடுத்தோன்னா, இல்லை இப்போமே பிள்ளை வண்டி ஆசைப்பட்டு எடுத்துச்சுன்னா அதனால் பாதிப்பு தான் என்ன செய்யும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரைக்கும், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் எப்படி தான் இருக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் யோசேப்போட வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு 17 வயசில் ஆண்டவர் ஒரு தரிசனம் காண்பித்தார். உன் சகோதரர்லாம் உன்னை வணங்குவாங்க, நான் உன்னை அவங்க தாய் தகப்பன்னு உன்னை வணங்குவாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் 17 வயதில் தரிசனத்தின் மூலியமாக யோசேப்பு கூட பேசினார். அது எப்போ நடந்துச்சு தெரியுமா? 30 வயசில் நடந்துச்சு. 13 வருஷம் யோசேப்பு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி, அந்த தரிசனம் நிறைவேறும்படி காத்திருந்தார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த பல வருஷமாக நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கலாம். நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் நம்ம கையப்படி சொல்லுங்கள், வாக்குத்தத்தம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் நிறைவேற என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்கள். முதல்ல வாக்குத்தத்தம் நிறைவேற, 2வது வாக்குத்தத்தம் நிறைவேற, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர்னு விசுவாசிக்கணும். 3வது வாக்குத்தத்தம் நிறைவேற கீழ்ப்படியணும். 4வது வாக்குத்தத்தம் நிறைவேற ஜெபம் பண்ணணும். 5வது வாக்குத்தத்தம் நிறைவேற இந்த 5 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி எழுதி நிற்போமா?
எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நிறைவேற்றுவேன் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் நிச்சயமா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த நர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் பரிசுத்த, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவனுள்ள தேவனை வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தோ, ஜீவனுள்ள ஜீவபாதையில் நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தோ, ஜீவ தண்ணீர் ஊறு மூற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தோ. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஏசப்பா மகிமைப்படுத்துவோமா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும், எனக்குள்ள விசுவாசம் பெருகட்டும். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற ஆண்டவரே நான் இந்த வருஷம் கீழ்ப்படிவேன்ப்பா, உங்க வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்க எதெல்லாம் விட சொல்றீங்களோ எல்லாத்தையும் நான் விட்டுதான் ஆண்டவரே. உங்க வசனத்துக்கு உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன்ப்பா, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இனி தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன்ப்பா. இனி தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. அப்பா வாக்குத்தத்தத்தை பெறும்படி நான் பொறுமையோடு காத்திருப்பேன், நான் பொறுமையோடு காத்திருப்பேன். நிச்சயமா எனக்கு நீங்க சொன்னதை செய்வீங்கப்பா, நீங்க சொன்னதை செய்வீங்க ஆண்டவரே. நீர் எனக்கு சொன்னதை செய்கிற அளவும் என்னை கைவிடுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. ஏன்னா நீங்க உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. தகப்பனே எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு எங்களுக்கு போதித்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு கற்றுக் கொடுத்தி நாங்கள் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், அதை நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் நாங்கள் நம்பணும். மூணாவது வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நாலாவது வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஐந்தாவது வாக்குத்தத்தத்தை பெறும்படி பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கும் எங்கள் சபையார் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இப்போ ரேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுக்கு